அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சார்ல்ஸ் டார்வின் என்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை அறிவியலை ஆய்ந்து இந்த உலகத்திற்கு ஒரு புதிய கொள்கையை தந்த சார்ல்ஸ் டார்வினுடைய நினைவு நாள் ஏப்ரல் 19, 1882 ஏப்ரல் 19 அவர் மறைந்து போனார். அவர் என்ன ஒரு புது கொள்கையை நமக்கு தந்தார்? 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் உலகமே வியந்து போகிற அளவுக்கு, உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அளவில் ஒரு கொள்கையை அவர் தந்தார். அதற்கு தியரி ஆஃப் எவல்யூஷன் என்று பெயர், பரிணாம கொள்கை என்று பெயர். இந்த உலகம் எப்படி வந்தது என்று கேட்டால், அது கடவுளால் படைக்கப்பட்டது என்பது ஒரு கொள்கை. அதற்கு படைப்பு கொள்கை, தியரி ஆஃப் கிரியேஷன் என்று பெயர். இல்லை, ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று என்று இப்படி பரிணாம வளர்ச்சியால் இந்த உலகம் வந்தது என்று சொல்லுவது பரிணாம கொள்கை. அது தியரி ஆஃப் எவல்யூஷன். அதனை இந்த உலகுக்கு தந்தவர் சார்ல்ஸ் டார்வின் தான். அந்த கொள்கையை அவர் தருவது ஏதோ வீட்டில் அமர்ந்து படித்து ஆய்வு செய்து அதனை அவர் தரவில்லை. ஏறத்தாழ 5 ஆண்டுகள் பீகிள், HMS பீகிள் என்கிற கப்பலில் உலகம் முழுவதையும் சுற்றி வந்தார். 5 ஆண்டுகள் தொடர்ந்து அவருடைய அந்த உழைப்பு, அதில் அவர் செய்த ஆய்வுகள், அந்த பீகிள் என்பது அந்த கப்பலினுடைய பெயர். அவர் கண்டுபிடித்த கோட்பாடு தான் ஒரு உயிரிலிருந்து தான் இன்னொரு உயிர் வருகிறது என்பது. அதனை இன்றைக்கும் கேலி செய்கிறவர்கள் உண்டு. அன்றைக்கே கேலி செய்தவர்கள் மிக கூடுதல். இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலேயே அது கேலிக்கு உள்ளாயிற்று. டார்வின் கோட்பாடு என்பதை பரிணாம கொள்கை என்று நாம் சொல்லுகிறோம். அன்றைக்கு அவர்கள் அதை குரங்கு கோட்பாடு என்று கேலி செய்தார்கள். ஏன் குரங்கு கோட்பாடு என்று சொன்னார்கள்? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று டார்வின் சொன்னார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் டார்வின் அப்படி சொல்லவில்லை. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொல்லவில்லை. குரங்கு உள்ளிட்ட பல உயிரினங்களின் மூத்த உயிரினமாக ஒன்று இருந்திருக்க வேண்டும். அது மறைந்தது. அதிலிருந்து பல உயிரினங்கள் வந்தன. அவற்றுள் ஒன்று குரங்கு, இன்னொன்று மனிதன் என்று சொன்னார். எனவே குரங்குகள் என்பவை நம்முடைய மூதாதையர்கள் அல்ல, நமக்கு முன்னால் பிறந்த சகோதர உயிர் இனங்கள் என்பதுதான் டார்வினின் கண்டுபிடிப்பு. எவ்வளவு பெரிய எதிர்ப்பு டார்வினுக்கு வந்ததென்றால், தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்தில் பெரியாருக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்ததோ அதைவிட கூடுதலாக சார்ல்ஸ் டார்வினுக்கு உலகம் முழுவதும் வந்தது. காரணம், பெரியாரும் இந்த பகுத்தறிவு கருத்துக்களைத்தான் முன்வைத்தார். எனவே கடவுளுக்கு எதிரான, கடவுள் என்று ஒருவர் இல்லை, கடவுள் இந்த உலகத்தை படைக்கவில்லை என்று சொல்லுவது எப்போதும், எந்த காலத்திலும், எந்த நாட்டிலும் எளிதாக இருந்ததில்லை. ஆனால் வந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் டார்வின் விடை சொல்லுவதே இல்லை. அவர் அமைதியாக இருந்தார். தான் கண்டுபிடிக்கிறவைகளை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தார். இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், உயிர் இனங்களின் தோற்றம் என்னும் ஒரு புத்தகத்தை 1859 கொண்டு வந்தார். அது ஒரு சிறிய நூல். இன்னொன்று மை வாயேஜஸ் இன் பீகிள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. பீகிள் கப்பலில் என்னுடைய 5 ஆண்டு கால பயணம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. 600 பக்கங்களை கொண்ட புத்தகம் அது. எனவே இப்படி அவர் சொன்னதை எதிர்த்து மிக கொச்சைப்படுத்தி இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலேயே பேசினார்கள். நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்களே என்று டார்வினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதற்கு அந்த இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருந்த ஹக்ஸ்லி என்கிறவர் தான் விடை சொன்னார். ஹக்ஸ்லி தான் தொடர்ந்து டார்வினுக்காக பேசினார். டார்வின் தனக்காக பேசியதே இல்லை. ஹக்ஸ்லி, நீங்கள் தொடர்ந்து டார்வினை ஆதரிக்கிறீர்களே, நீங்களும் குரங்கிலிருந்து வந்தவர் என்றால் தாய் வழி குரங்கிலிருந்து வந்தவரா, தந்தை வழி குரங்கிலிருந்து வந்தவரா என்று நாடாளுமன்றத்தில் ஒருவர் கேட்டார். அதற்கு ஹக்ஸ்லி சொன்னார், ஏறத்தாழ 5 ஆண்டுகள், எத்தனையோ நாட்கள், எத்தனையோ ஊர்கள் தேடி அலைந்து ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து கண்டுபிடித்து ஒரு அறிஞன் ஒரு பெரிய கொள்கையை, அறிவியல் கொள்கையை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறான். அவனை நீங்கள் மிக எளிதாக இவ்வளவு கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், உங்களை போன்ற மனிதர்களின் பேரனாக நான் இருப்பதை விட அந்த குரங்குகளின் பேரனாக இருப்பதையே நான் பெருமைக்குரியது என்று கருதுகிறேன் என்று ஹக்ஸ்லி சொன்னார். இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள், கருத்து மாறுபாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கும் சார்ல்ஸ் டார்வின் கண்டுபிடித்த கொள்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் அதை பற்றிய ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போதும் டார்வினை புறந்தள்ளிவிட்டு இயற்கை அறிவியல் ஆய்வுகள் இன்று வரையில் நடக்கவில்லை, நடக்கவும் முடியாது.
சார்ல்ஸ் டார்வினுக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அவருடைய நினைவு நாள் ஏப்ரல் 19.